பார்த்துக்கு வந்து பற்றி ஏஜிக்கு வந்து அவசியம் இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் கேட்னா ப்ரிசன் சேட் மின்னுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா பேரிஸ் ப்ரிசன் எஸ்கேப் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேட்னா எஸ்கேப் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் போல். ஏன்னா இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இன்னொன்று இடம் நல்லா இருக்குங்க. உண்மையிலே போய் சொல்ல உண்மையாக இடம் நல்லா இருக்குது. பட் அதே மாதிரி கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் அந்த பேரிக்கு பதில் இவன் இருப்பான், யாராவது கேட்னாப் இருப்பான். ஓகே மாற்றிருக்காங்க. போன வாட்டி நம்ம குதிச்சு போனோம், இந்த வாட்டி மேலே ஏறி போகிற மாதிரி. அந்த வேலை ஏதாச்சும் மாற்றுனீங்களே. ஓகே 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 இது அதே மாதிரி தான். நான் கலரை மட்டும் மாற்றிருக்கேன். ஓகே கீழே பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது உண்மையிலே அழகாக இருக்குடா. அந்த அந்த நம்மளுக்கு குத்துற மாதிரி இருக்குது கீழே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் பரவாயில்ல. நான் கேட்னப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன மறந்துட்டேன். இது ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம். அதுக்கு என்னடா கேட்னப் இப்படி வருது? கேட்னப் ரொம்ப மெதுவாக வருது. அது கேட்டே வந்துட்டோம்மா நீ மேலே எதுனா வந்துருச்சு. எப்படா போகிறது? போன வாட்டி இங்கே முடிச்சுட்டாங்க. இவன் போனால் ஃபுல்லாக நடந்து எங்கடா வரைக்கும் இது என்னடா அங்கே ஒருத்தர் இருக்கேன். என்ன நடக்குதுங்க? திறந்துருச்சா? திறந்துருச்சு. ஓகே சார், நீங்கள் அங்கேயும் வராப்போ இந்த ரேட் பட்டனை வந்து தட்டிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்தது வேஸ்ட்டு. இங்கே இருக்காங்க அந்த கேட்னப்பு. ஓகே ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது. எல்லாமே ஜொடிக்குது. அப்படி நல்லா இருக்குது பர்பிளாக. ஓகே ஓகே கோயிங். ஐயோ பொம்மையா? நான் பயந்துட்டேன். வந்துட்டான்டா கேட்னாப்புன்னு. இந்த கேட்னாப் வச்சு நிறைய கேம் இருக்குது. ஆனால் என்கிட்ட பிசியில் விளாட முடியாது. ஆனால் இது சம்மந்தப்பட்ட கேம் வந்து ஐயோ இவன் பிசியில் தான் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வெறும் மொபைல் தான் கேஸ். குதிச்சிட்றா. கேம் லேகாக இருக்கா இல்லை எனக்கு அப்படி அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இது நம்மளுக்கு சர்வசாதாரணமாக வருது. சொன்னால் நடக்க மாட்டேங்குது. எங்கடா இருக்கும்? அதே இல்லையா? நல்ல வேலை செக் பாயிண்ட் வச்சுருந்தானுங்களாடி. குதிச்சிட்றா. இங்கே வந்தாச்சு. இதே அன்றைக்கி உள்ளவனா வாய்ப்பு வந்து என்ன வைக்கிற வந்துட்டோம். மேலே போடுறது இல்லையா? இப்படி ஓகே. இதில் வந்து தண்ணியை வச்சு அதில் குண்டு வச்சுருக்கானுங்களா? எப்படி அந்த குண்டு எரியும்? இவன் நீந்தி போகிறான். நீந்தி போனதுன்னா லேட்டாக வர போகிறான். சீக்கிரம் போடா. சீக்கிரம் போடா. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஓகே இதே மாதிரி இன்னொரு கேம் பார்த்துக்காச்சு. ஆனால் 3 பேர் இருப்பாங்க. அம்மா அப்பா பிள்ளை 3 பேருமே போலீஸ் தான். இப்போ இது அது இல்லை கேஸ். இந்த இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா தட்டிடணும் இல்லையாடா? இருங்க கேஸ் பார்ப்போம். என்ன அட்வான்டேஜ்னா இந்த கேட்னாப் வந்து ரொம்ப மெதுவாக நடக்கிறான். அதனாலேயே நம்மளுக்கு இந்த அட்வான்டேஜாகவே இருக்குது. ஓகே ஜம்ப். ஜஸ்ட் மிஸ்ஸு. என்னடா டே சூனியம் கற்றுக்கிட்டே இருக்கானுங்களே. குதிச்சிட்ற கைப்பிள்ளை. குதிச்சுட்டான். என்ன குதிச்சிரு. இது ஒருமே டே போ. நான் பயம் குடிச்சிட்டானுங்க. இது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். நம்ம அதை அன்றைக்கி விளாண்ட மாதிரி தான் இதுவும். ஆனால் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. ஓகே இவன் ஒருத்தர் நல்லது. இந்த கேமை பிடிச்சிருக்கா? ஃபேவரட் படிக்க போறியோ அப்படின்றானுங்க. எஸ் இந்த கேம் ஒருத்தன் 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்கா. அது 3 மினிட்ஸ் இந்த கேம் முடிச்சிருக்கு. சொன்ன முடியுதா? இப்போ நான் எப்படி போனேன்? தண்ணியாக குடி. ஜம்பே பரவாயில்லையடா. இடம் அழகாக இருக்கு. இறா ஜம்பு ஒரு மாதிரி கிட்டே கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஜம்ப் பண்ண. ஓடிங்க ஜம்ப்.
ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப் சரி எப்படியாச்சும் பார்ட் 1 தான் எடுப்பேன்னு பார்க்குறேன். அது பார்ட் 1 எடுக்க முடியும்னா கண்டிப்பாக அது பார்ட் 2 தான் எடுத்தாகணும். பரவாயில்லையே 5 மினிட்ஸ் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டேன். ரொம்ப பழமையாக இருக்குது கைஸ். லேட்ரு வச்சு இவனுங்க லேட்ரு வச்சுட்டானுங்களா? கொய்யாடா ஃபைண்ட் லேட்ரா? இல்லை லேட்ரு நீங்களே வச்சுட்டு ஃபைண்ட் லேட்ருன்றீங்க. இந்த சமையல் வச்சு சாப்பிட்டா கிட்ட கண்டுக்காதீங்க. அதான் அப்படி தான் கைஸ். இது ரொம்ப ஈஸி. அப்படியே குச்சி போயிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் நடந்துடான். இவன் ஒருத்தன் இங்கேயே இவனால் இதை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போல இருக்கே. ஓ வந்துருப்போம். ஜம்பு 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 ஆடா கொய்யா குதிச்சிட்றா. 4 மினிட் தாண்டி போகணும். இருக்கானா அவனும் இல்லையா? ஜம்ப் ஜம்ப் இப்படி நாங்கள் யார்? ஓகே நம்ம திருப்பி வந்தாச்சு. குதிச்சிட்றேன். நான் சொன்னதுக்கு திடீர்னு சத்தம் கேட்கும் நிப்பாடிடுவேன்னு அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோ செஞ்சு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேங்க. சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி என் உழைப்பு வீணாக போகிறாரு. ஓகேவா? என் ஃபோன் ஸ்டோரேஜ் என்ன நான் வந்து இன்ட்ரோ கூட எடிட் பண்ணுறது இல்லை. அதே நான் விட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. இன்ட்ரோ இருந்தாலும் வியூவர்ஸ்க்காக வீடியோ போடுவோன்னு போடுறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே இருக்குது. அதை போட்டுருக்கலாம்ல. அதையே போட்டுருங்கப்பா. சும்மா விட்றாதீங்க. அப்படியே லைக் பட்டனும் 0வாக தான் இருக்குது. அதுவும் அப்படியே போட்டு விட்ருங்க. காமெண்ட் செக்ஷன் நெக்ஸ்ட்டு என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள். நான் நிறைய கேம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டேங்க உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு. GTA 5 வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போட்டேன். கமலா கேம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டேன். கார் பக்கி மல்டிப்ளேயர் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணேன், லைக் போட்டு சொன்னேன். அதில் சப்ஸ்கிரைப்பும் 2 சப்ஸ்கிரைப் வந்துருந்துச்சு. அப்புறம் கமெண்டும் 2 வந்துருந்துச்சு. கமெண்ட் 1 லைக் 2. ஆனால் 2 கேம் போகிறதுனால நான் வந்து கமலா வந்து சூஸ் பண்ணேன். ஆனால் அந்த கமலா மொபைல் கேம் பிளே சொன்னால் நம்ப முடியுதா? உண்மையிலேயே மொபைலுக்கு வெளியாக்கிட்டாங்க. அது வந்து கூகுளில் வெளியாக்கல. கூகுள்ன்ற பேர் யூடியூப் சேனலில் இந்த கேம் மேக்கர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளியாக்குனது. இவன் இருக்கான். ஓ அது உள்ளுக்கு போன என்ன கிடைக்கும்? என்னால் வச்சு இங்கே ஜம்பே டே திருப்பியாம்மா. ஓகே ஜம்ப்பு இவ்வளோ பண்ணணும். ஒன்றுமே ஆகலை. சரி கேப்பில் ரொம்ப குட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியுது. ஐயோ இதுவும் ஜம்ப் பண்ண சொல்லிட்டானுங்களே. கரெக்டாக பிங்க் கலர் போனால் ஜம்ப்பு அப்படியே மேலே ஏறு. ஓகே போயிடுச்சு. இப்போ என்ன? இது ரொம்ப ஈஸி கேஸ். இது நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே அந்த கண்ட்ரோலை மேலேயே வைக்கணும். மேலேயே வச்சுட்டு ஜம்பை போடணும். அவ்வளோதான். இது வந்து அந்த பேர்பெரி ப்ரீசன் இருக்கு அதே கான்செப்ட் தான். ஆனால் இவங்க வந்து கேட் நேப்பில் வச்சு கொஞ்சமாக இடத்த மாற்றி செஞ்சுருக்காங்க. ஐயோ மின்னிக்கே இருக்கானே இவன். இப்போ நம்ம போய் கன்று எடுத்து போடணும். நைட்மேர் கேட் நேப்பா? இவனுங்களே மெதுவாக நடப்பானுங்க. இவனை பற்றி இவங்களும் தெரியாது. இவனுங்க ரொம்ப மெதுவாக நடப்பானுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே அவங்களாம் போட்டுறான். இப்போ பார்த்தியா எங்கடா கேட்னேன்? எங்கடா கைஸ்? இவனை காணும். இருக்கான் பாருங்க. அவனை போடுறா. என்னடா அவன் ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது கைஸ். நான் பாருங்க எப்படி நடந்து வர்றானே. வாய் தொடங்கிய இவன் சொன்னால் வாய் தொடங்கியா இருக்காங்க. எவ்வளோ பைசா திறந்துருக்கான் பாருங்க. இந்தா மோக அப்படிதான் ஒரே நின்று போனட்டு எப்படிடா வர நீ? அவன் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியுதா? அப்படியே கிளிச்சாங்க. அங்கேயே நின்றுட்டான். நம்ம காரணமாக போச்சு. ஐயோ இப்போக்குள்ள பயப்படுறீங்க. எப்படிலாம் இருக்கானுங்க. அது போடுற அடி எத்தனை நாளாக அடிக்கிறது? அவ்வளோதாங்க போட்டாச்சு. இப்போ போவோம். இப்போ கேம் முடிய போகுது. எங்கே போட்டாச்சு அவனே? அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ குதிக்கணுமா? குதிச்சுரு.
அதான் தம்பி மண்டை உடம்பு மண்டை 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 அப்போ அப்பா டே தம்பி மண்டை உடச்சுன்னா என்ன கேட்காதுடா, அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவனுங்களே போட்டானுங்கடா. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே லேட்ரு மேலே போ மேலே போ மேலே போ. ஓகே எக்ஸிடோர் வந்தாச்சு. இது எங்கே போன சொல்லுங்கடா. டே ஓ லேசர் லைட் இல்லை இது. ஓகே மறைஞ்சி போயிட்டேன். நம்மளுக்கும் லேசர் லைட்டு போன வாட்டி நான் ஒரு வாட்டி கூட லேசர் லைட்டு துவக்காமல் போயிட்டேன். லேசர் லைட்டு லோ ஆச்சு, ஒன்றுமே வராது. ஆனால் எப்படியும் எக்ஸ்பர்ட்டாக ஜெயிச்சிட்டேன். அப்படிதான் ஹெலிகாப்டர். அப்பா ஹெலிகாப்டர் டே மேலே போடா. அப்பா என்னடா சீஸ் ஊருக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. என்னடா கையில் கண்ணை காணும். போன வாட்டி இதெல்லாம் போக சொன்னீங்க, ஆனால் இந்த வாட்டி மின்னுக்கு வச்சுருந்தீங்க. ஓ ஆமாம் மகேஷ், நம்ம பிளாங்க் எடுத்துகிட்டு போனோம். போன வாட்டி இந்த பிளாங்க் வைக்கிற பிளாங்க் கீழே வந்துருச்சு. திருப்பி போய் ரெண்டாவதாக ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் மகேஷ். ஓகே ரன் ஏறாது. இந்த வாட்டி ரொம்ப கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரே மாதிரி தான்டா. இதுக்கப்புறம் அங்கே இந்த பிளாங்க் க்ராஸ் ஆகி ஒன்று இவனை பண்ணுமா டேய் கண்ணுங்கடா. ஐயோ இவனோட இவ்வளோ வேகமாக வரான். கடைசியில் பூஸ்ட் பண்ணி வைப்பானுங்கன்னு நினச்சேன். வச்சுட்டானுங்களேடா. ஐயோ ஏன்டா அவங்ககிட்ட வர போகிற. ஐயோ இவனுங்க ஒருத்தன் நடுவில் பொடி ஹெலிகாப்டர் மாதிரி ஜப்பிக்மான். ஐயோ ஓடுறா. ஹெல்த்து குறையுது காய்ஸ். குதி ஏன்டி வாடா. ஐயோ விட்டாக்க ஃபஸ்ட்டாகவே முடியாது போல இருக்குன்னு கேஸ். அவனுக்கு சுடவே முடியல கேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ போட்டான்டா. ஐயோ திருப்பியும் உன்னை போடணுமா. கொடுங்கடா கண்ணு. ஏறா கண்ணு. டொக்கு போடுறா. போடு எப்படி எங்கே கிட்டேவா. ஐயோ கிட்ட வந்துட்டான். ஓடுறா ஓடே. சுறான் ஜம்பா போடு. ஜம்பு. ஐயோ போட்டுருவானே கைஸ், இன்னும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அட இவன் ஒருத்தண்டு கிட்ட வரான்டா. போட்டான்டா. ஐயோ இவன் நினச்சி ட்ரிக்கு பேசுகிற பண்ண மாதிரி ஒரே அதுக்கு ஒரே நின்று சுட முடியும் இருக்கும். ஏன்னா ஒரே ரெஸ்ட்டாக தாங்க அவன் ஹெல்த்து குறையுது, இல்லைன்னா அதுவும் குறைய மாட்டேங்குது அவனுக்கு. இப்படி தான் நம்ம இந்த லோ கிளாஸ் கேமே விளாடணும். இப்படி இருந்தால் தான் அவன் சுடவும் முடியுது. புதி போடுறான் கண்ணை போடுறான் கண்ணு. போடு. அப்படிதான் வாங்கலாம். ஏய் வாங்கலாம். போடுறான் போட்டாச்சு. அப்பா டேய் நீ சூனா போனங்கிட்டு வெளியே வட கட்டுற நீ செத்தடா. ஐயோ நம்ம ஹெல்த்து வேறு மோசமாக இருக்குது. ஐயோ போடுறவனு சீக்கிரம்டா. அடி இவன் ஒருத்தர் கேமு ஸ்க்ரீனை கண்டனில் தான் திருப்பி விட்றாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அவசியம். நீங்கள் என்ன சீசன் தான் கேம் ஸ்க்ரீன் வந்து இப்படி திருப்பி விடுவாங்க. சரி ரொம்ப கிளிச்சாக இருக்குது. அது எப்படா செஞ்சுக்க இந்த கண்ணை. அவனே சுட முடியல. இவனா சுட புரி ஒரு ஹேண்ட் முடிச்சு கேஸ் அவன் போடவே முடியல. அவன் கையே வேம் பண்ணான் போல. போடு அப்படிதான் போடு போடும்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணிங்க. ரொம்ப நேரமாக நான் சொல்கிறான் பாருங்க. ரெண்டா ஏய் நீ ரெண்டா அவன் கடைசினாலே குறிச்சிக்கோங்க கேளுன்றல ஓடே. ஐயோ கைஸ் அவன் ஹெல்த்தை பாருங்க கைஸ், கொஞ்சம் தாண்டா அவனை போட்டுக்கலாம். யூஸ் த மேட்டர் பிளாங் டு த க்ராஸா. ஐயோ இது அதுக்கு இல்லை சூட் த கேட்னாப்பு. நீ கேட்னாப்பு ரோபோட். அது என்ன ரோபோட் இல்லையே, ஐ ரோபோட்டா. புறா போட்டு முடிக்கிறேன்டா ஒன்று. கிட்ட போனாக்கா ஐயோ ஹெல்த்தை
அவன் மிதிச்சே கொண்டுறாங்க. அட என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஐயோ இதுலேயே ஸ்டோரேஜ் முடிஞ்சிட போகுது. இருங்க போட்டு வந்துடுறேன். முடிச்சாச்சு கேஸ் அவன் கதையை. சாவடா ஏன்ட்டே வாடா செத்தான் கேஸ்ன்ட்டு. என் ஹெல்த் வந்து நீங்கள் பண்ண கொஞ்சம் தான் கேஸ் இருக்குது. ஓகே கேஸ், இனிமேல் நிறைய வீடியோ பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் போடாடி வீடியோ ஸ்டோரேஜ் வேறு ஆயிரம் போகுதுடா. நான் மீனுக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அது மணி இது உடச்சிட்றேன் கேஸ். வர்றா நம்ம ஜெயிலோட எஸ்கேப் ஆகிட்டோம். அன்றைக்கே தான் சொன்னேன், இன்றைக்கே தான் சொல்கிறேன். இல்லை நிற்பட்றா. கேஸ் இதுக்கப்புறமா போனால் இதுங்க வந்துடுறேன். அப்பா வந்தாச்சு கேஸ். ஃபைனலி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி ஏறி வந்தேன். நான் உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்குது. மறக்காமல் என்ன கேம் பிளே இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேஸ். ஓகே பாய் கேஸ். பாய் 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 பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.